அவன் தாத்தா வீட்ல இருந்து கொண்டு வந்த மங்கி பெண்ணால அவனுக்கு பயங்கரமா பெருமை சேருது. என்ன அப்படின்னா இவனோட ஹோம்ஒர்க் நோட்ல இந்த பெண்ணை வச்சுட்டு அவன் தூங்கிடுவான். அது நீட்டா ஹோம்ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சிரும். இத பார்த்துட்டு மேக்ஸ் டீச்சர் ஒவ்வொரு நாளும் இவனை பாராட்டிட்டே இருப்பாங்க. மேக்ஸ் எக்ஸிபிஷன் நடக்க போகுது, இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிலிப் தான் இப்போ நம்மளோட லீடா இருக்க போறான் அப்படின்னு அவனை செலக்ட் பண்ணுவாங்க. அவனுக்கு இனிஷியலா பயமா இருந்தா கூட மங்கி பெண் நம்மளுக்கு சமாளிச்சு கொடுத்துரும் அப்படின்ற நம்பிக்கையோட வீட்டுக்கு அதுகிட்ட ஹெல்ப் கேட்பான். அந்த பெண் ஒரு டிமாண்ட் வைக்கும், நான் சொல்றத நீ கேட்ட அப்படின்னா நீ சொல்றத நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி அப்படின்னு அவனும் ஒத்துப்பான். கார்த்தால எல்லா டீச்சர்ஸ்க்குமே கை கூப்பி தான் குட் மார்னிங் சொல்லணும் அப்படின்ற விஷயத்த அது சொல்லி கொடுக்குது. இந்த விஷயம் அவனுக்குமே பிடிச்சிருக்கு. அதனால அவன் அதை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்கூல்ல இருக்கிற மைக்லயுமே சொல்றான். அதுல இருந்து எல்லா பசங்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் சொல்றத ஸ்கூல்லயுமே டிஸ்கரேஜ் பண்ணாம எல்லாருமே அதை காமா கேட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மார்னிங் எழுந்துக்கும் போது ஒரு பிளசன்டான ஸ்மைலோட எழுந்துக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். அதே மாதிரி ஃபாலோ பண்றாங்க. அது நல்லபடியாவே ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம டிஃபன் பாக்ஸ டெய்லி நம்ம வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மள சுத்தி இருக்கிற இடத்துல எல்லாருக்கூடயுமே நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம சுத்தி இருக்கிற இடத்த கிளீனா வச்சோம் அப்படின்னா மைண்ட் ரொம்ப பிளசண்டா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல விஷயத்த மைக்ல சொல்றான். அது எல்லாமே எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. இது வழியா அவன் பயங்கர ஃபேமஸும் ஆயிட்டு வரான். பிரின்சிபலுக்கு பர்த்டே வருது, பயங்கரமா எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க. இந்த மாதிரி நல்லபடியா இருக்கிறது அவனுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. சரி எக்ஸ்பெரிமெண்ட் நம்மளே எடுத்து செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவனே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கான். மேக்ஸ் சார் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஹோட்டல்ல ட்ரீட் கொடுக்குறாரு. உடனே பசங்க எல்லாம் கேக்குறாங்க நம்ம ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு நம்ம ஜெயிக்கலாம் இல்ல, ஆனா நம்மளுக்கு இது வழியா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் இருக்குல்ல அப்படின்னு. நம்மளால ஜெயிக்க முடியலையே அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு சார் கிட்ட ரொம்பவுமே அழறான். சாருமே சமாதானப்படுத்துறாங்க. பேச்சோரமா அந்த பையனும் அவங்க அப்பா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அந்த பையன்ட்ட சொல்றாங்க, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல பயங்கரமா பெருமையா உன்னை பத்தி சொல்றாங்களே அப்படின்னு. ஹோம்ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்றியா, டைமுக்கு ஸ்கூலுக்கு வரியா, தாட் ஆஃப் தி டே சொல்றியா அப்படின்னு, ஏதாவது கோல்மால் வேலை பாக்குறியா அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாங்க. உடனே சொல்றான் இல்லப்பா நான் அப்படிலாம் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு. இவங்க அப்பாவுமே இவன் சொல்றத நம்புறாரு. அதுக்கப்புறம் யாரையுமே ஏமாத்த கூடாது, நம்ம நியாயமா இருக்கணும் அப்படின்னு அந்த மங்கி பெண்ணை அவன் தூக்கி போட்டுருவான். அவங்க அப்பா அந்த பையனை பார்த்து சிரிச்சுட்டே போயிட்டு இருப்பாங்க.